ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கல்பனா பிளாஸாவில் வீட்டிலேயே சூப்பராக பஞ்சு போல் ஒரு சாஃப்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இங்கே நான் 1 கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். ரவை நீங்கள் வறுத்த ரவையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வறுக்காத ரவையாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ரவை யூஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நம்ம மைதாலாம் யூஸ் பண்ணாமல் கோதுமை வச்சு சூப்பராக ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்திருக்க 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு, ஒரு 3 ஏலக்காய் வாசனைக்காக சேர்த்துட்டு, நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க வெல்லம் இருக்குது இல்லையா, அது ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரையணும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெல்லம் கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கூட உங்களுக்கு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். நம்ம இது டைரெக்டாக வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ரவையோடைய பவுடர் இருக்குது இல்லையா, அந்த ரவை பவுடர் சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவுக்கு கோதுமை மாவையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் நம்மளுக்கு இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுக்க அந்த வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த வெள்ளத்தில் இருக்க மண்ணெல்லாம் நம்மளுக்கு ஃபில்டரில் போயிடும். இப்போ சேர்த்துட்டு நல்லாவே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெள்ளை தண்ணி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பத்தாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பால் சேர்த்து பாருங்கள், இந்த மாதிரி பால் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பால் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இதில் ஒரு 1/2 பிஞ்ச் அளவுக்கு ஆப்ப சோடா, பேக்கிங் சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த சோடா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். அப்போ அந்த பேக்கிங் சோடா நல்லாவே உங்களுக்கு ஃப்ளஃபியாக நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வரும். ஸோ இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லாவே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ ஒரு குழி பணியார கல்லில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஸ்நாக்ஸை விட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கும்போது அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எந்த ஒரு குழந்தையுமே நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறதுக்கான ஐடியாவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணி முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு ரெசிபியும் இது கிடையாது. ஸோ இதை நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து வரணும். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லாவே ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. 2 பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நம்ம இதை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட ஸ்நாக்ஸ் ரெசிபி ரொம்பவே இன்ஸ்டண்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே வறுத்து அரைக்கிறதோ இல்லை ஊற வச்சு அரைக்கிறதோ எதுவுமே கிடையாது. சட்டுன்னு நம்மளுக்கு தோணும் போதெல்லாம் இந்த மாதிரி நம்ம சூடாக செஞ்சு சாப்பிடலாம். அண்ட் மழைக்கு சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எவ்வளோ ஃப்ளஃபியாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நல்லாவே குக் ஆகிருக்கு. நல்லா சொல சொலையாக வந்திருக்கு. அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க. இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஸ்வீட்ஸ் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோ. See you, tata, bye bye.